எத்தனை தான் மோட்டிவேஷனல் வீடியோ பார்த்தாலும் திரும்ப உங்கள் எனர்ஜி ட்ராப் ஆயிடுதா? இந்த ஒரு ஆக்ஷன் நீங்கள் புதுசாக எடுத்தாலும் சுத்தமாக மோட்டிவேஷனே இல்லாதவனே இருக்குல்ல. ஸோ மோட்டிவேஷனுக்கும் டிசிப்ளினுக்கும் என்ன தான் டிஃபரன்ஸு? இதுக்கு பின்னாடி உள்ளது ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன விஷயம். அதுக்கு பின்னாடி உள்ள சயின்ஸை பார்த்துக்கலாம் வாங்க. அண்ட் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை SPO, அதாவது ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். ஸோ நான் இதில் தான் மந்த்லி 15,000 earn பண்ணிட்டு இருக்கேன். என்னோட இந்த மாதம் பேமெண்ட் ப்ரூஃப் இங்கே காட்டுற பாருங்க. நீங்களும் வெளியே எங்கேயும் போகாமல் வீட்டில் இருந்தே ஜஸ்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போகிற மூலிமா மாதம் 500 15,000 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கு நீங்கள் யாரையும் ரெஃபர் பண்ண தேவையில்ல. முழுக்க உங்கள் உழைப்பை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மட்டும் எனக்கு DM பண்ணுங்க. இப்போ டீப் சயின்ஸ் பிஹைண்ட் மோட்டிவேஷன். ஸோ இங்கே மோட்டிவேஷனுக்கு பேஸும் பார்த்தீங்கன்னா நம்ம டோபமைன் தான். டோபமைன் ஹார்மோன் நிறைய பேருக்கு தெரியும், ஃபீல் குட் ஹார்மோன். எப்பப்பெல்லாம் நீங்கள் எதை அச்சீவ் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களோ, எப்பப்பெல்லாம் உங்களுக்கு ரிவார்டு கிடைக்கும், உங்கள் டோபமைன் ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். அதனால தான் நீங்கள் மோட்டிவேஷன் வீடியோ பார்க்கும்போது இன்ஸ்டண்ட்டாக டோபமைன் ரிலீஸ் ஆகுது. எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பர்சன் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இமேஜினேஷனில் ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம நாளைக்கு ஜிம்முக்கு போகிறோம், நாளைக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுறோம், நல்ல பாடி கொண்டு வரோன்னு ஃபீல் பண்ணுறீங்க. உங்கள் பிரெயின் பார்த்தீங்கன்னா இமேஜினேஷனில் ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதனால் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக டோபமைன் கிடைக்குது. ஆனால் நீங்கள் நாளைக்கு மார்னிங் பிளான் பண்ண மாதிரி காலையில் எந்திக்கிறீங்க அப்படின்னா ஜிம்முக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் முடியல. காரணம், வீடியோ பார்க்கும்போது இருந்த டோபமைன் அளவோட இப்போ உங்களுக்கு ட்ராப் ஆயிடுச்சு. அதனால தான் உங்கள் ஆக்ஷனில் ஸ்ட்ரகிள் இருக்கு. நீங்கள் திரும்ப படுத்து தூங்கிடுவீங்க. இது இப்படியே உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிஸ்டம் மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். நீங்கள் மோட்டிவேஷனல் வீடியோ பார்க்குறீங்க, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுறீங்க, ஆனால் ஆக்ஷனில் ஸ்ட்ரகிள் இருக்குது, கில்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க, அடுத்த மோட்டிவேஷனல் ஸ்பைக்கு தேடி நீ போயிடுறீங்க. ஸோ இது உங்கள் வாழ்க்கையில் ரொட்டீன் மானிக்காகி உங்கள் வாழ்க்கையவே அழிச்சுக்கிட்டு இருக்கு. இது இருந்து நீங்கள் வெளியே வரல அப்படின்னா நீங்கள் மோட்டிவேஷனல் ட்ராப்பில் மாட்டிப்பீங்க. இதை உடைக்க தான் நமக்கு டிசிப்ளின் தேவை. இப்போ டிசிப்ளின் பிரெயினோட ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்லேருந்து பில்ட் ஆகுது. அதாவது இதுதான் பார்த்தீங்கன்னா உங்க ரீசனிங், கண்ட்ரோல், பிளானிங் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுது. இதுதான் நீங்கள் மோட்டிவேஷனே இல்லைனா கூட அந்த டாஸ்க்கை நீங்கள் ரெகுலராக பண்ணுவீங்க. அதனால தான் நீங்கள் மார்னிங் எந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ணுறது, குளிக்கிறது, பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறது, இது எல்லாமே மோட்டிவேஷனே இல்லைனா கூட நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பண்ணுவீங்க. இது காரணம், இந்த ஆக்ஷன் ஃபுல்லாகவே ஹேபிட்டாக பில்ட் ஆயிருச்சு. இதை கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே ப்ரீஃப்ரண்டல் அப்படின்ற ஒரு பிரெயினோட மசில் தான். இந்த ஆக்ஷன்லாம் எப்படி பில்ட் ஆகுது அப்படின்னா டோபமைன் காரணம் கிடையாது. டோபமைனே இல்லாமல் எப்படி இந்த ஆக்ஷன் எடுக்கும் அப்படின்னா இது காரணம் அங்கே வேலை பண்ணுற இன்னும் 2 ஹார்மோன், அதாவது செரோட்டோனின் அப்படின்ற ஹார்மோனோ அசிட்டில் கொலைன் அப்படின்ற ஹார்மோன் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுது. இது டோபமைன் மணிக்கு அதிக அளவில் வராது. இது பிளானிங்கையும் கண்ட்ரோலையும் ரீசனிங்கையும் புரிஞ்சு நம்மளை காமாக வச்சுக்க தான் இந்த ஹார்மோன்லாம் நமக்கு வெளியாகுது. இதனால தான் டிசிப்ளினா இருப்பாங்க. இந்த 2 ஹார்மோன் தான் டிசிப்ளினை சஸ்டெயினாக கொண்டு போகிறது. ஒரு ஆக்ஷனை ரெகுலராக பண்ணும்போது பேசல் கேங்லியா அப்படின்னு சொல்லி ஒரு புதிய நியூரோபாத்தி உருவாகுது உங்கள் பிரெயினில். அதாவது உங்கள் பிரெயின் ரீவைர் பண்ணுது. டெய்லி எதுவும் பண்ணிக்கிட்டே இருக்கண்டா, அதனால இதுக்கு ஒரு இடம் விடுவோம் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு நியூரல் பாத்தி கிரியேட் ஆகுது. அந்த இடத்துல உங்களோட ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா ஹேபிட்டாக ஸ்டோர் ஆகுது. எப்போ அப்படின்னா நீங்கள் டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக டோபமைனே வரலனா கூட அந்த ஆக்ஷனை நீங்கள் எடுக்கும்போது. ஸோ அதனால தான் டிசிப்ளின்டு பர்சன் டோன்ட் வெயிட் ஃபார் த மூட். ஈவன் மூடு இல்லைனா கூட அதை ஆட்டோமேட்டிக்காக செஞ்சிருவாங்க. ஏன்னா அவங்க பார்த்து கிரியேட் ஆயிடுச்சு, அவங்க ஹேபிட்டாக அது மாறிடுச்சு. ஸோ மோஸ்ட்டாக ஃபெயில் ஆகிற பர்சன் எல்லாமே மோட்டிவேஷனில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் டோபமைன் அதிகமாக இருக்குது. திரும்ப ஸ்டார்ட் பண்ணும்போது டோபமைன் இல்லை. அதனால பிரெயின் பார்த்தீங்கன்னா திரும்ப ப்ளஸரை நோக்கி போகுது, கில்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. திரும்ப அடுத்த ப்ளஸரை நோக்கி போக்கிட்டே இருக்கு. இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். சரி, ஓகே, இப்போ எப்படி தான் நான் மோட்டிவேஷனாக டிசிப்ளினாக மாற்ற? நீங்கள் பண்ண வேண்டியது அக்செப்ட் டிஸ்கம்ஃபர்ட். நீங்கள் புது டாஸ்க் பண்ணும்போது டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா பரவாயில்ல, ஃபீல் பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது தான் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் ஸ்ட்ராங்காக மாறும், டோபமைனை ஓவர் கம் பண்ணும். ஸோ எவ்ரி டைம் மோட்டிவேஷன் இல்லைனாலும் அந்த டாஸ்க்கை எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. ரெகுலராக பண்ணும்போது அது ஹேபிட்டாக மாறிடும். 2வது சிஸ்டம் ஓவர் எமோஷன். எப்போவுமே பார்த்தீங்கன்னா எமோஷன் தான் வின் பண்ணும். இப்போ பாருங்களேன், இப்போ மோட்டிவேஷன் ஆகட்டும், ஒரு சுகர் கிரேவிங்ஸ் ஆகட்டும், ஈவன் பான் அடிக்ஷன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எமோஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் ப்ளஸராக ஃபீல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஷனை திரும்ப உங்கள் பிரெயின் பண்ண சொல்லும். ஆனால் சிஸ்டம் அப்படின்றது எது இம்பார்ட்டனோ அதை தான் பண்ண தரும். இப்போ பாருங்கள், நீங்கள் மார்னிங் எந்திக்கிங்க, நீங்கள் ப்ரஷ் பண்ணுறது, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது எல்லாமே டோபமைனை அவ்வளோ ரிலீஸ் பண்ணாது. ஆனால் உங்களால் அதை ஸ்கிப் பண்ண முடியாது. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிரெயின் அங்கே கொண்டு போய் அந்த ஆக்ஷனை பண்ண வச்சிடும். இது காரணம் டோபமைன் கிடையாது, சிஸ்டம் அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கனால. அதனால எமோஷனை விட சிஸ்டம் ஸ்ட்ராங்கானது. ஆனால் அதை பில்ட் பண்ணுறது தான் கஷ்டம். அதை நம்ம பில்ட் பண்ணணும். எப்படி பில்ட் பண்ணுறது அப்படின்னா ஷெட்யூலை ஃபிக்ஸ் பண்ணுங்க. நான் மார்னிங் இந்த ஒரு கண்டிப்பாக பண்ணிடுவேன், ஈவினிங் இதை கண்டிப்பாக பண்ணுவேன், நைட் கண்டிப்பாக நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஷெட்யூலில் ஃபிக்ஸ் பண்ணுங்க. என்ன நடந்தாலும் அதை முடிச்சிருங்க, கன்சிஸ்டண்ட்டாக அதை பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் பிரெயின் ரீவயர் ஆயிரும். அண்ட் 3வது டினிவின் மெக்கானிசம். இப்போ நீங்கள் ஜிம்முக்கு போகணும் முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணிட்டு நீங்கள் வந்தோடனே நீங்கள் ஃபீல் பண்ணுங்க, இன்னைக்கு நான் டாஸ்க்கை நான் முடிச்சிட்டேன், இன்னைக்கு நான் ஹாப்பியாக இருக்கேன், நீங்கள் அதை பெருசாக அச்சீவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சின்ன வின்ஸை பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்டுக்கு நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? நீங்கள் ப்ராக்ரஸில் ரிவார்டை தேடணும்.
அப்போனா தான் உங்கள் பிரெயின் அதுக்கு அடாப்ட் ஆகும். எந்த ஒரு சின்ன விஷயம்னாலும் அதை ரிவார்டாக வந்து மாற்றி கொடுக்கணும். நீங்கள் வந்து ஒரு ஆரோக்கியமான உணவு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா, இன்னைக்கு நான் வந்து நல்ல உணவு சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்லி ஒரு டினி மெக்கானிசமை, ஒரு டினி வின்னை வந்து உங்கள் பிரெயினுக்கு கொடுங்க. அதை ரீவயர் பண்ணணும். அப்போ டோபமைன் வந்து கம்மியான அளவில் ரிலீஸ் ஆகும். அது பார்த்தீங்கன்னா பேலன்ஸாக வச்சுக்க உதவும். ஓகேவா? 3 பண்ணாலே நீ ஆட்டோமேட்டிக்காக டிசிப்ளினாக பில்ட் பண்ணிடலாம். முதல் என்ன அப்படின்னா அக்செப்ட் டிஸ்கம்ஃபோர்ட், 2வது சிஸ்டம் ஓவர் எமோஷன், 3வது டினி வின் மெக்கானிசம். ஸோ மோட்டிவேஷன் அப்படின்றது டெம்பரரி கம்ஃபோர்ட் தான், அது சீக்கிரமே மறைஞ்சு போயிடும். டிசிப்ளின் அப்படின்றது தான் பெர்மனன்ட் சர்க்யூட் மாதிரி உன் லைஃப் லாங் கூட இருக்கும். அதனால் டிசிப்ளினை பில்ட் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ.